சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வாழைக்காய் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்குறதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், நெக்ஸ்ட்டு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட அதை போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மூடி போட்டுட்டு கிளம்பிடலாம். இப்போ மூடியை திறந்தாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சா. இப்போ கட் பண்ணியிருக்க வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த சைஸு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். என்னால் கிளற முடியலை. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து மூடியை போட்டுட்டு கிளம்பி வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ளே அது கொதிஞ்சிடும். இப்போ அது நல்லா கொதிஞ்சிருச்சு. அது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சாப்பாடை போட்டு குழம்ப ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப சுடுது, பிசைய முடியலை. சுடுது. சூடு தாங்க முடியலை மக்களே. வாழைக்காவை உடைச்சா கை போயிடும் போல். நல்லா இருக்கு மக்களே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.